காவேரி கிளாஸ் ரூமில் இருக்காங்க. அங்கேருந்து அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு டீச்சர் வராங்க. "என்னம்மா என்ன பண்ணிகிட்ருக்க?" அப்படின்னு கேட்குறாங்க. மேம் என்னால் சாப்பிடவே முடியல. டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணவே முடியல" அப்படின்னு சொல்கிறாங்க குட்டி காவேரி. "சரி இரு இரு நான் ஓப்பன் பண்ணி தரேன்" அப்படின்னு டிஃபன் பாக்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி தராங்க. "இங்கே பாருங்கள், எல்லாரும் சாப்பாட்டை கரெக்டாக சாப்பிடணும், மிச்சம்லாம் வைக்கக்கூடாது" அப்படின்னு காவேரி எல்லா குழந்தைங்ககிட்டையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்காங்க. காவேரி, குட்டி காவேரி 2 பேருமே சேர்ந்து ஒன்றா சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிடும்போது அப்படியே பார்க்குறாங்க. "என்னம்மா நீ என்னையே பார்த்துட்ருக்க?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. ஒரு நிமிஷம் காவேரி யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்க அப்பா சொன்ன கதையெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. ஒரு ஊரில் ஒரு ராஜா, ராணி 2 பேருமே இருந்தாங்க. அவங்க 2 பேருமே ஆரம்பத்தில் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தது. அதுக்கப்புறம் ராணி இறந்துட்டாங்க. எல்லாத்தையுமே அப்படியே குட்டி காவேரி யோசிச்சு பார்க்குறாங்க. "இல்ல எங்க அப்பா ஒரு கதை சொன்னாரு. இந்த கதையில வர குயின் மாதிரியே நீங்க இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "யாரு? நானா? நான் குயின் மாதிரி இருக்கேனா?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "ஆமா, நீங்க குயின் மாதிரி தான் இருக்கீங்க. எங்க அப்பாவுக்கு சொன்ன கதை எல்லாமே சூப்பரா இருந்தது தெரியுமா? நான் உங்ககிட்ட சொல்லட்டுமா?" அப்படின்னு கேட்குறாங்க. "சொல்லுமா, என்ன சொல்லு" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. ரொம்ப ஆர்வமா கதைய கேட்டுட்டு இருக்காங்க. "எங்க அப்பா என்ன டெய்லி கதை சொல்லி தான் தூங்க வைப்பார் தெரியுமா? அதில் ராஜா, ராணி கதை சூப்பரா இருக்கும். அதில் ஒரு ராஜா, ராணி 2 பேருமே இருந்தாங்க. அந்த ராஜாவுக்கு ராணிய பார்த்தாலே ஆரம்பத்தில் பிடிக்கவே பிடிக்காதாம். எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் ரொம்ப பாசமாயிட்டு 2 பேருமே சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டாங்களாம். அப்புறம் குட்டி குழந்தை கூட பொறந்துதாம். இதெல்லாம் எங்க அப்பா எனக்கு சொன்னாரு" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "என்ன இந்த கதைய கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒண்ணும் புரியலையே. ஏன் நமக்கு ஒரு மாதிரி இருக்கு?" அப்படின்னு காவேரி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. எதுவுமே சொல்லவே இல்ல. கதைலாம் சூப்பரா தாம்மா இருக்கு" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "ஓகே மேம். இங்க பாருங்க, எனக்கு எவ்ளோ சாப்பாடு வச்சிருக்காங்கன்னு பாருங்க. என்னால சாப்பிட முடியுமா? நான் குட்டி குழந்தை தானே. இவ்வளோ சாப்பாடு என்னால எப்படி சாப்பிட முடியும்? எனக்கு குட்டி வயிறு தானே இருக்கு" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "என்ன பேசிட்டு இருக்க? உன்னோட ஏஜுக்கு இந்த இந்த சாப்பாடு கரெக்டு தான். நீ நல்லா சாப்பிட்டா தான் உனக்கு எனர்ஜி இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே நீ ஃபினிஷ் பண்ணணும்" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. அத கேட்டோனே குட்டி காவேரி அப்படியே பார்க்குறாங்க. எதுவுமே பேசவே இல்ல. "இங்க பாருங்க மேம், உங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்க சொன்னா நான் கேட்பேன். இந்த டிஃபன் பாக்ஸ்ல இருக்க எல்லா சாப்பாடும் சூப்பரா இன்னும் கொஞ்ச நேரத்தில நான் ஃபினிஷ் பண்றேன், பார்க்குறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அழகா எடுத்து சாப்பிடுறாங்க. அத காவேரி ரசிச்சு பார்க்குறாங்க. என்ன இந்த குழந்தை மேல மட்டும் நமக்கு ரொம்ப பாசமா இருக்கு. எது சொன்னாலும் கேட்கணும்னு தோணுது. ஒண்ணுமே புரியலையே. அவ சொன்ன கதை ஒரு மாதிரி ஏதோ பண்ணுது. பேலஸ்ல இருந்தாங்க. இந்த கதை என்னவா இருக்கும்? ஒண்ணுமே புரியல. சரி, இத விட்டுட்டு நம்ம வேலைய போய் பார்க்கலாம் அப்படின்னு காவேரி அங்கேருந்து அப்படியே போறாங்க. சாரதா போறாங்க கடைக்கு. கடைக்கு போயிட்டு எல்லா பொருளும் வாங்குறாங்க. "யாரும்மா நீங்க? உங்கள நான் பார்த்ததே இல்லையே. புதுசா இருக்கீங்க" அப்படின்னு அந்த கடைக்காரர் கேட்குறாரு. "நான் புதுசா தாங்க வந்திருக்கேன். நான் வந்து 2 நாள் தான் ஆச்சு. மதுரையிலேருந்து நான் இங்க வந்திருக்கேன் காஞ்சிபுரத்துக்கு. என்னோட பொண்ணு இங்க ஒரு டீச்சர் வேலை பார்த்துருக்கா. அதனால வீடு வாடகை எடுத்து நான் இருக்கேன்" அப்படின்னு சாரதா சொல்றாங்க. அப்ப அந்த கடைக்காரர் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அப்படியே பேசிட்டு போறாரு. அப்ப சாரதாவ அப்படியே பார்க்குறாரு. அன்பரசு பார்க்குறாரு. பார்த்தோனே அப்படியே டென்ஷன் ஆகுறாரு. "ஐய்யய்யோ! இவங்க என்ன இங்க வந்திருக்காங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேருந்து சாரதா போனோனே பின்னாடியே போயிட்டு அந்த கடைக்காரர்கிட்ட கேட்குறாங்க. "இங்க பாருங்க, இப்போ ஒரு அம்மா வாங்கிட்டு போனாங்கல்ல சாமான்லாம், அவங்க யாரு?" அப்படின்னு கேட்குறாரு. "எனக்கும் அவங்கள தெரியல. நான் இந்த ஊர்ல அவங்கள பார்த்ததில்ல. ஆனா அவங்க சொன்னாங்க, மதுரையிலேருந்து வந்திருக்கேன். 2 நாள் ஆச்சு. இங்க தான் வீடு வாடகை எடுத்திருக்கேன். அவங்க பொண்ணு டீச்சர் வேலைக்காக வந்திருக்குன்னு சொன்னாங்க. அவ்வளோதான் எனக்கு தெரியும்" அப்படின்னு கடைக்காரர் சொல்றாரு. "ஓ! அப்படியா? சரி நீங்க போங்க, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்ட்டு அப்படியே அன்பரசு யோசிக்கிறாரு. யார் கூட வந்திருப்பாங்க? ஒரு வேளை காவேரியா இருக்குமோ? ஐய்யய்யோ! காவேரியோட இவங்க வந்திருந்தா பிரச்சனையாச்சு. இது எப்படி டீல் பண்றது? சரி பார்க்கலாம். அந்த சாரதா பின்னாடியே நம்ம போகலாம். பின்னாடியே போனா கண்டிப்பா நமக்கு ஒரு முடிவு தெரியும் அப்படின்னு அப்படியே பின்னாடியே போறாரு. சாரதா எந்த பக்கம்லாம் போறாங்களோ சந்து சந்தா பூந்து போறாங்க. அதே மாதிரி இவரும் சந்து சந்தா பூந்து போறாரு. போயிட்டே இருக்கும்போது ஒரு பைக் அப்படியே இடிக்குது. ஐய்யய்யோ! அப்படின்னு அப்படியே அன்பரசு கத்துறாரு. "ஐயோ! சாரிங்க, சாரிங்க. நான் தெரியாம இடிச்சுட்டேன்" அப்படின்னு சொல்றாரு. "என்னய்யா? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? கொஞ்சம் பார்த்து வண்டி ஓட்ட மாட்டியா?" அப்படின்னு அப்படியே அன்பரசு திட்டுறாரு. "தெரியாம இடிச்சிடுங்க. சரி போ" அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுத்தி சுத்தி பார்க்குறாரு. பார்த்தா சாரதாவ காணோம். ஐயோ கடவுளே! எங்க போனாங்கன்னு தெரியலையே! இப்படி விட்டுட்டனே! அப்படின்னு அப்படியே டென்ஷன் ஆகுறாரு. என்ன பண்றது? இப்போ இந்த சந்தா, அந்த சந்தான்னு 2, 3 சந்து தேடுறாரு. ஆனா எங்கேயுமே சாரதா இல்ல. இந்த ஏரியால தான் எங்கேயோ இருக்காங்கன்னு தெரிஞ்சிடுச்சு. சரி பார்த்துக்கலாம். எப்படியா இருந்தாலும் விஜய்ய இவங்க கூட சேர விடக்கூடாது. அதுக்கான எல்லா வேலையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு அன்பரசு யோசிக்கிறாரு. பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. டென்ஷனா இருக்காரு. "வாங்க மாப்பிள வாங்க" அப்படின்னு தாத்தா கூப்பிடுறாரு. கூட அவங்க ஒய்ஃபு அவங்க 2 பேருமே வந்திருக்காங்க. என்னம்மா திடீர்னு வந்திருக்க?" அப்படின்னு கேட்குறாரு. "இல்லப்பா உங்கள பார்க்கணும்னு தோணுச்சுப்பா, அதான்ப்பா வந்தேன்" அப்படின்னு சொல்றாங்க.
இங்கே பாருங்க மாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அஜயோட அப்பா. சொல்லுங்க அப்பல என்ன? அந்த சாரதாவோட குடும்பம் இங்கே காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கு, நான் பார்த்தேன், கடையில் சாமான் வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே தாத்தா ஷாக் ஆகுறாரு. என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க? அவங்க காஞ்சிபுரத்துலையா? ஐயோ, அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாதே. அதுக்கப்புறம் விஜய் வந்து அந்த பசுபதி மறுபடியும் ஏதாவது பண்ணுவான், குழந்தை வேற இருக்குது, ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டென்ஷனாகவே யோசிக்கிறாங்க. எனக்கு ஏன் பயமா இருக்குன்னா, காவேரி கிட்ட இருந்து விஜய நம்ம பிரிச்சுட்டோம். அது மட்டும் இல்ல, விஜய் 5 வருஷமா நிம்மதியா தான் இருக்கான். இனிமே ஏதாவது ஒண்ணுன்னா எங்களால தாங்கவே முடியாது அப்படின்னு தாத்தா ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாரு. உடனே அஜயோட அம்மா சொல்றாங்க, அப்பா நீங்க கவலைப்படாதீங்க, எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம், சரிங்களா? அவங்க இங்க வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா விஜய் இங்க இருக்கான்னு தெரிஞ்சு அவங்க இங்க வரல. அவங்க யதார்த்தமா தான் வந்திருக்காங்க. அப்படி தெரிஞ்சிருந்தா நேரா வீட்டுக்கே வந்திருப்பாங்களே அப்படின்னு அஜயோட அம்மா சொல்றாங்க. ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான், பார்க்கலாம். ஆனா இப்படி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது. எப்படியாச்சு விஜயவை காப்பாற்றணும் அப்படின்னு தாத்தா சொல்றாரு. அதை கேட்ட உடனே அப்படியே அஜயோட அம்மா சொல்றாங்க, அப்பா இருங்கப்பா, என்னங்க நீங்க என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட் போய் விசாரிங்க, அவங்க ஏன் வந்திருக்காங்க, எதுக்கு வந்திருக்காங்க, எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன முடிவு எடுக்கலாம்னு ஏதாவது ஒன்று பார்த்து செய்யலாம். ஆனா கண்டிப்பா விஜயும் குழந்தையும் விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இல்ல, சப்போஸ் இதெல்லாம் தெரிஞ்சா சாரதா வந்து குழந்தைய கொடுன்னு கேட்டா என்ன பண்றது? அது மட்டும் இல்ல, விஜய்க்கு இந்த உண்மைய தெரிஞ்சா அவ்வளோதான், அவன் ஒரு வழி பண்ணிடுவான். என் பொண்டாட்டி என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுவான். அதெல்லாம் நம்மளால தாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. இங்க பாருங்க மாமா, நீங்க கவலைப்படாதீங்க, அவங்கள நான் பார்த்துக்கிறேன், சரிங்களா? எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அப்பா சொல்றாரு. காவேரி வீட்டுக்கு வராங்க, கிளாஸ்லாம் முடிஞ்சு. என்ன எல்லாம் முடிஞ்சுதா? இரு நான் டீ கொண்டு வரேன். போயிட்டு சாரதா டீ கொண்டு வராங்க. ஏய், இங்கே தாண்டி பக்கத்தில் கடை இருந்தது, நான் போயிட்டு வந்தேன்டி, எனக்கு கடைலாம் தெரியுதுடி, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. அம்மா நீ கஷ்டம்லாம் படாதம்மா, எதுவும் அதனால நான் வாங்கி கொடுத்துட்டு போகிறேம்மா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. இங்கே பாருடி, நான் வீட்லேயே சும்மா அடைஞ்சு கிடந்தேன், நல்லாவா இருக்குது, அங்கே இங்கே போனால் தான் எனக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா. அம்மா இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? அந்த குட்டி பொண்ணு சொன்னேன்ல, பேர் வந்து அம்மு, ஆனால் அவளோட ஒரிஜினல் பேர் காவேரின்னு சொன்னேன்ல, அந்த பொண்ணு ஒரு கதை சொன்னாம்மா. ஒரு கதை சொல்லும்போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? ஒரு மாதிரி இருந்ததும்மா, என்னன்னே எனக்கு தெரியலம்மா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அப்படி என்ன கதை சொன்னா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கதையா? அந்த குட்டி பொண்ணுக்கு அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான். அப்பா அம்மா 2 பேருமே சேர்ந்து ராஜா ராணி மாதிரி இருந்தாங்களாம். அவங்க ஆரம்பத்தில் சண்டை போட்டுப்பாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க பாசமாயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தெல்லாம் பிறந்துதான். அதுக்கப்புறம் ராணி இறந்துட்டாங்களாம். அப்படிலாம் கதை சொல்கிறாமா, பெரிய பேலஸ்ன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கேட்கும்போது மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணுதுமா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே சாரதா யோசிக்கிறாங்க. நீ கூட அப்படி தாண்டி ஒரு பேலஸில் தான் வாழ்ந்த, எல்லாமே உனக்கு நடந்த மாதிரியே இருக்குது, அதனால உனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சாரதா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. என்னம்மா நான் பேசிகிட்டே இருக்கேன், நீ எதுவுமே சொல்லாமல் ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. இல்லைம்மா இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி விட, குட்டி போட தானே கதை தானே சொல்லிச்சு, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. சரிம்மா நான் போகிறேன் அப்படின்னு காவேரி அங்கேருந்து அப்படியே ரூமுக்கு போகிறாங்க. விஜய் அப்படியே வராரு. வந்த உடனே பார்க்குறாங்க அஜயோட அம்மா அப்பா 2 பேருமே. என்ன சித்தி சித்தப்பா 2 பேரும் திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு விஜய் கேட்குறாரு. இல்லை சும்மா தான், எனக்கு அப்பாவை பார்க்கணும் போல இருந்தது, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி, நான் ஒரு 2 3 நாள் இருந்துட்டு போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உங்கள் வீடு, நீங்கள் எப்போ வேணால் வரலாம், எப்போ வேணால் இருக்கலாம், இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. சரிப்பா சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எதுவுமே விஜய்க்கு தெரியவே கூடாது, அப்படி தெரிஞ்சால் அவன் தாங்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அம்மா அப்பா தாத்தா 3 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த நாம் மட்டுமே அதை சரி பண்ணணும், விஜயோட காதுக்கு அந்த விஷயத்தை கொண்டு போகவே கூடாது, அப்படி தெரிஞ்சால் என் வாழ்க்கையை அழிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு அவன் என்னை ஒரு வழி பண்ணிடுவான் அப்படின்னு தாத்தா யோசிக்கிறாரு. நான் பார்க்குறேன், முதல் வேலையாக போயிட்டு அந்த சாரதா எங்கே இருக்கா, எதுக்கு வந்தா, என்ன பண்ணுறா, எல்லாமே விசாரித்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்னு அஜயோட அப்பா சொல்கிறாரு. சரிங்க மாப்பிள்ள, ஃபஸ்ட்டு அந்த வேலையை பாருங்கள், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. அங்கேருந்து அஜயோட அப்பா போகிறாரு. காவேரி விஜய் 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னம்மா என்ன எப்படி இருந்தது கிளாஸ் அப்படின்னு கேட்குறாரு. அப்பா உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எங்கள் டீச்சர்கிட்ட நீங்கள் சொன்ன கதை எல்லாமே நான் சொன்னேன், அதை கேட்டோடனே அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா அப்படின்னு குட்டி காவேரி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே விஜய் அப்படியே பார்க்குறாரு. ஏம்மா நீ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா, அவங்க ஏதோ கிளாஸ் டீச்சர், அவங்கக்கிட்ட போய் நம்ம கதெல்லாம் சொல்லலாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்பா நான் சாப்பிடும் போதப்பா சொன்னேன், அவங்க டைம்லாம் நான் வேஸ்ட் பண்ணலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி, ஓகே ஓகே அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இங்கே பாரு, நீ நல்லா படிக்கணும் சரியா, படிப்பில் தான் என்னெல்லாம் இருக்கணும், சும்மா சேட்டெல்லாம் பண்ணக்கூடாது, உங்ககிட்ட நான் சொன்னேன்ல அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அப்பா நான் சேட்டெல்லாம் எதுவுமே பண்ணுறதில்லப்பா, கிளாஸ் எல்லாமே சூப்பராக கவனிக்கிறேன் தெரியுமா, ஏன்னா எங்கள் டீச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. குட் குட், இப்படி தான் இருக்கணும் சரியா. சரி, நமக்கு அங்கே பாரு தாத்தா பாட்டி 2 பேரும் வந்திருக்காங்க, கீழே வந்து பாருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து வராங்க.
அஜயோட அம்மா அப்பா 2 பேருமே பார்க்குறாங்க. "எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு காவேரி அப்படியே தூக்கி கொஞ்சுறாங்க. "ம் நல்லா இருக்கா பாட்டி, நான் சூப்பரா இருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரும்மா, எப்படி போகுது கிளாஸ்லாம் நல்லா இருக்கா?" அப்படின்னு கேட்குறாங்க. சூப்பரா இருக்கு. எனக்கு பிடிச்ச டீச்சர் தான் இருக்காங்க. நான் சந்தோஷமா இருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "சரிம்மா, நான் இங்க இன்னும் ஒரு 2, 3 நாள் இருக்க தான் போறேன். நான் உன்ன பார்த்துக்கிறேன். உனக்கு ஏதாவது பிடிக்கும்னா சொல்லு. நான் உனக்கு சமையல் பண்ணி தரேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியா? சரி, சரி. எனக்கு என்னலாம் பிடிக்குமோ நான் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க எனக்கு சமையல் பண்ணி குடுங்க. நான் சாப்பிடுறேன். ஓகேவா?" அப்படின்னு சொல்றாங்க. "சரிம்மா, நீ வா நான் உன்ன தூங்க வைக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க அஜயோட அம்மா. "வேண்டாம் பாட்டி, அதெல்லாம் வேணாம். எனக்கு அப்பா கூட தூங்குனா தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வேண்டாம். நான் அப்பா கூடயே போய் தூங்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குட்டி காவேரி போறாங்க. விஜய், காவேரி 2 பேருமே சேர்ந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு செகண்ட் அப்படியே காவேரி யோசிச்சு பார்க்குறாரு. நான் காவேரிய கல்யாணம் பண்ணும்போது எவ்வளோ கஷ்டப்படுத்துனேன் தெரியுமா? அவ எப்படிலாம் அழுதா. பிடிக்காத என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில அவள அவ்வளோ லவ் பண்ணேன். ஆ நடந்தது நடந்துடுச்சு. இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது காவேரி. நீ வந்து என்ன விட்டுட்டு போயிட்ட. ஆனா, என் மனசுல எப்பவுமே நீ இருப்ப. சரியா? உன்னையும் என்னையும் பிரிக்கிற சக்தி அந்த கடவுளுக்கு கிடையாது. உன்னோட உடம்ப மட்டும் தான் அந்த கடவுள் எடுத்துக்க முடியும். ஆனா, உன்னோட நினைவுகள என்கிட்டருந்து அழிக்கிற சக்தி அந்த கடவுளுக்கு கிடையவே கிடையாது. அவருக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. என்னோட காவேரி எனக்கு தான் அப்படின்னு விஜய் அப்படியே காவேரி பத்தியே ஃபீல் பண்றாரு. காவேரி படுத்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் சாரதா படுத்துட்டு இருக்காங்க. காவேரி அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க. சொன்ன கதை எல்லாமே என்ன இது? அந்த குட்டி பொண்ணு சொன்ன கதை ஞாபகம் வந்துட்டே இருக்கு. ஒண்ணுமே புரியல. ஏதோ பெரிய பேலஸ் இதெல்லாம் சொன்னாலே ஏன் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு? தூங்கவே முடியலையே! அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. "ஏய்! என்னடி பண்ணிட்டு இருக்க? இன்னும் ஏன் தூங்காம இருக்க?" அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. "அம்மா ஒண்ணும் இல்லம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் தூங்கிடுவேம்மா" அப்படி காவேரி சொல்றாங்க. சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. குட்டி காவேரி எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. சரி பார்க்கலாம். சீக்கிரமா நாளைக்கு போய் அவள ஸ்கூல்ல பார்க்கணும். என்ன இப்படி அவ ஞாபகமாவே இருக்கு? அப்படின்னு காவேரி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. கங்கா இருக்காங்க. அங்க வந்து குமரன் பார்த்துட்டு இருக்காரு. 2 பேருமே சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது, "காவேரி எப்படி இருக்கா?" அப்படின்னு குமரன் கேட்குறாரு. அவளுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவ போயிட்டு ஸ்கூல்ல டீச்சரா சேர்ந்துட்டா. நான் ஃபோன் பண்ணி எல்லாமே கேட்டுட்டேன்" அப்படின்னு கங்கா சொல்றாங்க. அப்பா! ஒரு வழியா சேர்ந்தா ஓகே தான். இனிமேவாது காவேரி கொஞ்சம் நல்லா இருக்கணும். இப்படி ஒரு கல்யாணம் ஆச்சு. ஒரு குழந்தை பொறந்து எதுவுமே தெரியாம வளரா. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. எப்படி சின்ன பொண்ணும்போது எவ்வளோ அழகா சந்தோஷமா இருந்தா. கடவுள் அவளோட எல்லா சந்தோஷத்தையும் அழிச்சிட்டாரு அப்படின்னு குமரன் சொல்றாரு. அத கேட்டோனே கங்கா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஆமாங்க. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது? அடிக்கடிக்க காவேரி கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு கங்கா சொல்றாங்க. சரி காவேரி, இதெல்லாம் தைக்கணும் இந்த துணியெல்லாம். காவேரி கிளாஸ் ரூம்ல இருக்காங்க. அங்கருந்து அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு டீச்சர் வராங்க. "என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்குறாங்க. மேம் என்னால சாப்பிடவே முடியல. டிஃபன் பாக்ஸ ஓப்பன் பண்ணவே முடியல" அப்படின்னு சொல்றாங்க குட்டி காவேரி. "சரி இரு இரு. நான் ஓப்பன் பண்ணி தரேன்" அப்படின்னு டிஃபன் பாக்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி தராங்க. "இங்க பாருங்க எல்லாரும் சாப்பாட்ட கரெக்ட்டா சாப்பிட்டரணும். மிச்சம்லாம் வைக்கக்கூடாது" அப்படின்னு காவேரி எல்லா குழந்தைங்க கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. காவேரி, குட்டி காவேரி 2 பேருமே சேர்ந்து ஒண்ணா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிடும்போது அப்படியே பார்க்குறாங்க. "என்னம்மா நீ என்னையே பார்த்துட்டு இருக்க?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. ஒரு நிமிஷம் காவேரி யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்க அப்பா சொன்ன கதையெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. ஒரு ஊர்ல ஒரு ராஜா, ராணி 2 பேருமே இருந்தாங்க. அவங்க 2 பேருமே ஆரம்பத்துல சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தது. அதுக்கப்புறம் ராணி இறந்துட்டாங்க. எல்லாத்தையுமே அப்படியே குட்டி காவேரி யோசிச்சு பார்க்குறாங்க. "இல்ல எங்க அப்பா ஒரு கதை சொன்னாரு. இந்த கதையில வர குயின் மாதிரியே நீங்க இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "யாரு? நானா? நான் குயின் மாதிரி இருக்கேனா?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "ஆமா, நீங்க குயின் மாதிரி தான் இருக்கீங்க. எங்க அப்பாவுக்கு சொன்ன கதை எல்லாமே சூப்பரா இருந்தது தெரியுமா? நான் உங்ககிட்ட சொல்லட்டுமா?" அப்படின்னு கேட்குறாங்க. "சொல்லுமா, என்ன சொல்லு?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. ரொம்ப ஆர்வமா கதைய கேட்டுட்டு இருக்காங்க. எங்க அப்பா என்ன டெய்லி கதை சொல்லி தான் தூங்க வைப்பார் தெரியுமா? அதில ராஜா, ராணி கதை சூப்பரா இருக்கும். அதில ஒரு ராஜா, ராணி 2 பேருமே இருந்தாங்க. அந்த ராஜாக்கு ராணிய பார்த்தாலே ஆரம்பத்தில பிடிக்கவே பிடிக்காதாம். எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் ரொம்ப பாசமாயிட்டு 2 பேருமே சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டாங்களாம். அப்புறம் குட்டி குழந்தை கூட பொறந்ததாம். இதெல்லாம் எங்க அப்பா எனக்கு சொன்னாரு அப்படின்னு காவேரி சொல்றாங்க. என்ன இந்த கதைய கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒண்ணும் புரியலையே! ஏன் நமக்கு ஒரு மாதிரி இருக்கு? அப்படின்னு காவேரி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. எதுவுமே சொல்லவே இல்ல. கதைலாம் சூப்பரா தாம்மா இருக்கு" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "ஓகே மேம். இங்க பாருங்க, எனக்கு எவ்ளோ சாப்பாடு வச்சிருக்காங்கன்னு பாருங்க. என்னால சாப்பிட முடியுமா? நான் குட்டி குழந்தை தானே! இவ்ளோ சாப்பாடு என்னால எப்படி சாப்பிட முடியும்? எனக்கு குட்டி வயிறு தானே இருக்கு" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "என்ன பேசிட்டு இருக்க? உன்னோட ஏஜுக்கு இந்த இந்த சாப்பாடு கரெக்ட்டு தான். நீ நல்லா சாப்பிட்டா தான் உனக்கு எனர்ஜி இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே நீ ஃபினிஷ் பண்ணணும்" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. அத கேட்டோனே குட்டி காவேரி அப்படியே பார்க்குறாங்க. எதுவுமே பேசவே இல்ல. "இங்க பாருங்க மேம்.
உங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்க சொன்னா நான் கேட்பேன். இந்த டிஃபன் பாக்ஸ்ல இருக்க எல்லா சாப்பாடும் சூப்பரா இன்னும் கொஞ்ச நேரத்தில நான் ஃபினிஷ் பண்றேன் பார்க்குறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அழகா எடுத்து சாப்பிடுறாங்க. அத காவேரி ரசிச்சு பார்க்குறாங்க. என்ன இந்த குழந்தை மேல மட்டும் நமக்கு ரொம்ப பாசமா இருக்கு. எது சொன்னாலும் கேட்கணும்னு தோணுது. ஒண்ணுமே புரியலையே! அவ சொன்ன கதை வந்து ஒரு மாதிரி ஏதோ பண்ணுது. பேலஸ்ல இருந்தாங்க. இந்த கதை என்னவா இருக்கும்? ஒண்ணுமே புரியல. சரி இத விட்டுட்டு நம்ம வேலைய போய் பார்க்கலாம் அப்படின்னு காவேரி அங்கேருந்து அப்படியே போறாங்க. சாரதா போறாங்க கடைக்கு. கடைக்கு போயிட்டு எல்லா பொருளும் வாங்குறாங்க. "யாரும்மா நீங்க? உங்கள நான் பார்த்ததே இல்லையே! புதுசா இருக்கீங்க" அப்படின்னு அந்த கடைக்காரர் கேட்குறாரு. "நான் வந்து புதுசா தாங்க வந்திருக்கேன். நான் வந்தே 2 நாள் தான் ஆச்சு. மதுரையிலேருந்து நான் இங்க வந்திருக்கேன் காஞ்சிபுரத்துக்கு. என்னோட பொண்ணு இங்க ஒரு டீச்சர் வேலை பார்த்துருக்கா. அதனால வீடு வாடகை எடுத்து நான் இருக்கேன்" அப்படின்னு சாரதா சொல்றாங்க. அப்ப அந்த கடைக்காரர் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அப்படியே பேசிட்டு போறாரு. அப்ப சாரதாவ அப்படியே பார்க்குறாரு. அன்பரசு பார்க்குறாரு. பார்த்தோனே அப்படியே டென்ஷன் ஆகுறாரு. "ஐய்யய்யோ! இவங்க என்ன இங்க வந்திருக்காங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேருந்து சாரதா போனோனே பின்னாடியே போயிட்டு அந்த கடைக்காரர்கிட்ட கேட்குறாங்க. "இங்க பாருங்க, இப்போ ஒரு அம்மா வாங்கிட்டு போனாங்கல்ல சாமான்லாம், அவங்க யாரு?" அப்படின்னு கேட்குறாரு. "எனக்கும் அவங்கள தெரியல. நான் இந்த ஊர்ல அவங்கள பார்த்ததில்ல. ஆனா அவங்க சொன்னாங்க, மதுரையிலேருந்து வந்திருக்கேன். 2 நாள் ஆச்சு. இங்க தான் வீடு வாடகை எடுத்திருக்கேன். அவங்க பொண்ணு டீச்சர் வேலைக்காக வந்திருக்குன்னு சொன்னாங்க. அவ்வளோதான் எனக்கு தெரியும்" அப்படின்னு கடைக்காரர் சொல்றாரு. "ஓ! அப்படியா? சரி நீங்க போங்க நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்ட்டு அப்படியே அன்பரசு யோசிக்கிறாரு. யார் கூட வந்திருப்பாங்க? ஒரு வேளை காவேரியா இருக்குமோ? ஐய்யய்யோ! காவேரியோட இவங்க வந்திருந்தா பிரச்சனையாச்சு. இது எப்படி டீல் பண்றது? சரி பார்க்கலாம். அந்த சாரதா பின்னாடியே நம்ம போகலாம். பின்னாடியே போனா கண்டிப்பா நமக்கு ஒரு முடிவு தெரியும் அப்படின்னு அப்படியே பின்னாடியே போறாரு. சாரதா எந்த பக்கம்லாம் போறாங்களோ சந்து சந்தா பூந்து போறாங்க. அதே மாதிரி இவரும் சந்து சந்தா பூந்து போறாரு. போயிட்டே இருக்கும்போது ஒரு பைக் வந்து அப்படியே இடிக்குது. ஐய்யய்யோ! அப்படின்னு அப்படியே அன்பரசு கத்துறாரு. ஐயோ! சாரிங்க, சாரிங்க நான் தெரியாம இடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. என்னய்யா என்ன பண்ணிட்டு இருக்க நீ? கொஞ்சம் பார்த்து வண்டி ஓட்ட மாட்டியா? அப்படின்னு அப்படியே அன்பரசு திட்டுறாரு. தெரியாம இடிச்சிடுங்க. சரி போ! அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுத்தி சுத்தி பார்க்குறாரு. பார்த்தா சாரதாவ காணோம். ஐயோ! கடவுளே! எங்க போனாங்கன்னு தெரியலையே! இப்படி விட்டுட்டனே! அப்படின்னு அப்படியே டென்ஷன் ஆகுறாரு. என்ன பண்றது? இப்போ இந்த சந்தா, அந்த சந்தான்னு 2, 3 சந்து தேடுறாரு. ஆனா எங்கேயுமே சாரதா இல்ல. இந்த ஏரியால தான் எங்கேயோ இருக்காங்கன்னு தெரிஞ்சிடுச்சு. சரி பார்த்துக்கலாம். எப்படியா இருந்தாலும் விஜய்ய இவங்க கூட சேர விடக்கூடாது. அதுக்கான எல்லா வேலையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு அன்பரசு யோசிக்கிறாரு. பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. வந்து டென்ஷனா இருக்காரு. "வாங்க மாப்பிள வாங்க" அப்படின்னு தாத்தா கூப்பிடுறாரு. கூட அவங்க ஒய்ஃபு அவங்க 2 பேருமே வந்திருக்காங்க. என்னம்மா திடீர்னு வந்திருக்க?" அப்படின்னு கேட்குறாரு. "இல்லப்பா உங்கள பார்க்கணும்னு தோணுச்சுப்பா. அதான்ப்பா வந்தேன்" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருங்க மாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்றாரு அஜியோட அப்பா. "சொல்லுங்க மாப்பிள என்ன?" "அந்த சாரதாவோட குடும்பம் இங்க காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கு. நான் பார்த்தேன். கடையில சாமான் வாங்கிட்டு இருந்தாங்க" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே தாத்தா ஷாக் ஆகுறாரு. "என்ன மாப்பிள சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? அவங்க காஞ்சிபுரத்துலயா? ஐய்யய்யோ! அவ்வளோதான் ஒண்ணுமே பண்ண முடியாதே!" அதுக்கப்புறம் விஜய் வந்து அந்த பசுபதி மறுபடியும் ஏதாவது பண்ணுவான். குழந்தை வேற இருக்கு. ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாவே யோசிக்கிறாங்க. எனக்கு ஏன் பயமா இருக்குன்னா, காவேரி கிட்ட இருந்து விஜய நம்ம பிரிச்சுட்டோம். அது மட்டும் இல்ல. விஜய் 5 வருஷமா நிம்மதியா தான் இருக்கான். இனிமே ஏதாவது ஒண்ணுன்னா எங்களால தாங்கவே முடியாது அப்படின்னு தாத்தா ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாரு. உடனே அஜயோட அம்மா சொல்றாங்க, "அப்பா நீங்க கவலைப்படாதீங்க. எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். சரிங்களா? அவங்க இங்க வந்திருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா விஜய் இங்க இருக்கான்னு தெரிஞ்சு அவங்க இங்க வரல. அவங்க எதார்த்தமா தான் வந்திருக்காங்க. அப்படி தெரிஞ்சிருந்தா நேரா வீட்டுக்கே வந்திருப்பாங்களே" அப்படின்னு அஜயோட அம்மா சொல்றாங்க. "ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட்டு தான். பார்க்கலாம். ஆனா இப்படி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது. எப்படியாச்சு விஜயவ காப்பாத்தணும்" அப்படின்னு தாத்தா சொல்றாரு. அத கேட்ட உடனே அப்படியே அஜயோட அம்மா சொல்றாங்க, "அப்பா இருங்கப்பா. என்னங்க நீங்க என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட்டு போய் விசாரிங்க. அவங்க ஏன் வந்திருக்காங்க? எதுக்கு வந்திருக்காங்க? எல்லாமே தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன முடிவு எடுக்கலாம்னு ஏதாவது ஒண்ணு பார்த்து செய்யலாம். ஆனா கண்டிப்பா விஜயும் குழந்தையும் விட்டுறவே கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. "இல்ல சப்போஸ் இதெல்லாம் தெரிஞ்சா சாரதா வந்து குழந்தைய குடுன்னு கேட்டா என்ன பண்றது? அது மட்டும் இல்ல விஜய்க்கு இந்த உண்மைய தெரிஞ்சா அவ்வளோதான் அவன் ஒரு வழி பண்ணிடுவான். என் பொண்டாட்டிய என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுவான். "அதெல்லாம் நம்மளால தாங்கவே முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. "இங்க பாருங்க மாமா, நீங்க கவலைப்படாதீங்க. அவங்கள நான் பார்த்துக்கிறேன். சரிங்களா? எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அஜியோட அப்பா சொல்றாரு. காவேரி வீட்டுக்கு வராங்க. கிளாஸ்லாம் முடிஞ்சு. "என்ன எல்லாம் முடிஞ்சுதா? இரு நான் டீ கொண்டு வரேன்." போயிட்டு சாரதா டீ கொண்டு வராங்க. "ஏய் இங்க தாண்டி பக்கத்துல கடை இருந்தது. நான் போயிட்டு வந்தேன்டி. எனக்கு கடைலாம் தெரியுதுடி. நானே பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சாரதா சொல்றாங்க. "அம்மா நீ கஷ்டம்லாம் படாதம்மா. எதுவா இருந்தாலும் நான் வாங்கி குடுத்துட்டு போறேம்மா" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "இங்க பாருடி, நான் வீட்லயே சும்மா அடைஞ்சு கிடந்தா நல்லாவா இருக்கு? அங்க இங்கன்னு போனா தான் எனக்கும் கொஞ்சம் நல்லாருக்கும்" அப்படின்னு சொல்றாங்க. "சரிம்மா. அம்மா இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? அந்த குட்டி பொண்ணு சொன்னேன்ல, பேர் வந்து அம்மு. ஆனா அவளோட ஒரிஜினல் பேர் காவேரின்னு சொன்னேன்ல, அந்த பொண்ணு ஒரு கதை சொன்னாம்மா. ஒரு கதை சொல்லும்போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? ஒரு மாதிரி இருந்ததும்மா. என்னன்னே எனக்கு தெரியலம்மா" அப்படின்னு காவேரி சொல்றாங்க.
அப்படி என்ன கதை சொன்னா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கதையா? அந்த குட்டி பொண்ணுக்கு அம்மா இல்ல, அப்பா மட்டும்தான். அப்பா, அம்மா 2 பேருமே சேர்ந்து ராஜா, ராணி மாதிரி இருந்தாங்களாம். அவங்க ஆரம்பத்தில சண்டை போட்டுப்பாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க பாசமாயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தலாம் பொறந்துதாம். அதுக்கப்புறம் ராணி இறந்துட்டாங்களாம். அப்படிலாம் கதை சொல்றாம்மா, பெரிய பேலஸ்ன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கேட்கும்போது மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு பண்ணுதும்மா அப்படின்னு காவேரி சொல்றாங்க. அத கேட்டோனே அப்படியே சாரதா யோசிக்கிறாங்க. நீ கூட அப்படி தாண்டி ஒரு பேலஸ்ல தான் வாழ்ந்த. எல்லாமே உனக்கு நடந்தா மாதிரியே இருக்கு. அதனால உனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சாரதா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. என்னம்மா நான் பேசிட்டே இருக்கேன், நீ எதுவுமே சொல்லாம ஏதோ ஒண்ணு யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. இல்லம்மா இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி விடு, குட்டி பொண்ணு தானே, கதை தானே சொல்லுச்சு, அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. சரிம்மா நான் போறேன் அப்படின்னு காவேரி அங்கேருந்து அப்படியே ரூமுக்கு போறாங்க. விஜய் அப்படியே வராரு. வந்த உடனே பார்க்குறாங்க அஜயோட அம்மா, அப்பா 2 பேருமே. என்ன சித்தி, சித்தப்பா 2 பேரும் திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு விஜய் கேட்குறாரு. இல்ல சும்மா தான் எனக்கு அப்பாவ பார்க்கணும் போல இருந்தது. அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, சரி. நான் ஒரு 2, 3 நாள் இருந்துட்டு போலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இது உங்க வீடு. நீங்க எப்ப வேணா வரலாம், எப்ப வேணா இருக்கலாம். இதுல ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. சரிப்பா சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எதுவுமே விஜய்க்கு தெரியவே கூடாது. அப்படி தெரிஞ்சா அவன் தாங்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அம்மா, அப்பா, தாத்தா 3 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த நாம மட்டுமே அதை சரி பண்ணணும். விஜயோட காதுக்கு அந்த விஷயத்த கொண்டு போகவே கூடாது. அப்படி தெரிஞ்சா என் வாழ்க்கையை அழிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவன் என்ன ஒரு வழி பண்ணிடுவான் அப்படின்னு தாத்தா யோசிக்கிறாரு. நான் பார்க்குறேன், முதல் வேலையா போயிட்டு அந்த சாரதா எங்க இருக்கா, எதுக்கு வந்தா, என்ன பண்றா, எல்லாமே விசாரிச்சு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன் அப்படின்னு அஜயோட அப்பா சொல்றாரு. சரிங்க மாப்பிள்ள, ஃபஸ்ட்டு அந்த வேலையை பாருங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு. அங்கேருந்து அஜயோட அப்பா போறாரு. காவேரி, விஜய் 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. என்னம்மா என்ன எப்படி இருந்தது கிளாஸ் அப்படின்னு கேட்குறாரு. அப்பா உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எங்கள் டீச்சர் கிட்ட நீங்கள் சொன்ன கதை எல்லாமே நான் சொன்னேன். அதை கேட்டோடனே அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா அப்படின்னு குட்டி காவேரி சொல்றாங்க. அதை கேட்டோடனே விஜய் அப்படியே பார்க்குறாரு. ஏம்மா நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, அவங்க ஏதோ கிளாஸ் டீச்சர், அவங்க கிட்ட போய் நமக்கு அதெல்லாம் சொல்லலாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்பா நான் சாப்பிடும்போதப்பா சொன்னேன், அவங்க டைம்லாம் நான் வேஸ்ட் பண்ணலப்பா அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி ஓகே ஓகே அப்படின்னு விஜய் சொல்றாரு. இங்க பாரு, நீ நல்லா படிக்கணும் சரியா, படிப்புல தான் எண்ணெல்லாம் இருக்கணும், சும்மா சேட்டெல்லாம் பண்ணக்கூடாது, உங்ககிட்ட நான் சொன்னேன்ல அப்படின்னு விஜய் சொல்றாரு. அப்பா நான் சேட்டெல்லாம் எதுவுமே பண்ணுறதில்லப்பா, கிளாஸ் எல்லாமே சூப்பராக கவனிக்கிறேன் தெரியுமா, ஏன்னா எங்கள் டீச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. குட் குட், இப்படி தான் இருக்கணும் சரியா. சரி, நமக்கு அங்கே பாரு தாத்தா பாட்டி 2 பேரும் வந்திருக்காங்க, கீழே வந்து பாருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து வராங்க. அஜயோட அம்மா, அப்பா 2 பேருமே பார்க்குறாங்க. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு காவேரி அப்படியே தூக்கி கொஞ்சுறாங்க. ம் நல்லா இருக்கா பாட்டி, நான் சூப்பராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரும்மா, எப்படி போகுது கிளாஸ்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. சூப்பராக இருக்கு, எனக்கு பிடிச்ச டீச்சர் தான் இருக்காங்க, நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, நான் இங்கே இன்னும் 2, 3 நாள் இருக்க தான் போகிறேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன், உனக்கு ஏதாவது பிடிக்குன்னா சொல்லு, நான் உனக்கு சமையல் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி சரி, எனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ நான் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் எனக்கு சமையல் பண்ணி கொடுங்க, நான் சாப்பிட்றேன் ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நீ வா, நான் உன்னை தூங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அஜயோட அம்மா. வேண்டாம் பாட்டி, அதெல்லாம் வேணாம், எனக்கு அப்பா கூட தூங்கினா தான் ரொம்ப பிடிக்கும், எனக்கு வேண்டாம், நான் அப்பா கூடயே போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குட்டி காவேரி போகிறாங்க. விஜய், காவேரி 2 பேருமே சேர்ந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு செகண்ட் அப்படியே காவேரி யோசிச்சு பார்க்குறாரு. நான் காவேரியை கல்யாணம் பண்ணும்போது எவ்வளோ கஷ்டப்படுத்தினேன் தெரியுமா, அவள் எப்படிலாம் அழுதா, பிடிக்காதே என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில் அவளை அவ்வளோ லவ் பண்ணேன். ஆ நடந்தது நடந்துடுச்சு, இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது காவேரி, நீ வந்து என்னை விட்டுட்டு போயிட்ட, ஆனால் என் மனசில் எப்போவுமே நீ இருப்ப சரியா. உன்னையும் என்னையும் பிரிக்கிற சக்தி அந்த கடவுளுக்கு கிடையாது. உன்னோட உடம்ப மட்டும்தான் அந்த கடவுள் எடுத்துக்க முடியும், ஆனால் உன்னோட நினைவுகளை என்கிட்டேருந்து அழிக்கிற சக்தி அந்த கடவுளுக்கு கிடையவே கிடையாது. அவருக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, என்னோட காவேரி எனக்கு தான் அப்படின்னு விஜய் அப்படியே காவேரி பற்றியே ஃபீல் பண்ணுறாரு. காவேரி படுத்துட்ருக்காங்க, அந்த பக்கம் சாரதா படுத்துட்ருக்காங்க. காவேரி அப்படி யோசிச்சு பார்க்குறாங்க, சொன்ன கதை எல்லாமே என்ன இது, அந்த குட்டி பொண்ணு சொன்ன கதை ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு, ஒன்றுமே புரியல, ஏதோ பெரிய பேலஸ் இதெல்லாம் சொன்னாலே ஏன் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, தூங்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க, இன்னும் ஏன் தூங்காமல் இருக்கா அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. அம்மா ஒன்றும் இல்லைம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் தூங்கிடுவோம்மா அப்படி காவேரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. குட்டி காவேரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சரி பார்க்கலாம், சீக்கிரமாக நாளைக்கு போய் அவளை ஸ்கூலில் பார்க்கணும், என்ன இப்படி அவனாபகமாகவே இருக்குது அப்படின்னு காவேரி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. கங்கா இருக்காங்க, அங்கே வந்து குமரன் பார்த்துட்ருக்காரு. 2 பேருமே சேர்ந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது காவேரி எப்படி இருக்கா அப்படின்னு குமரன் கேட்குறாரு. அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவள் போயிட்டு ஸ்கூலில் டீச்சராக சேர்ந்துட்டா, நான் ஃபோன் பண்ணி எல்லாமே கேட்டுட்டேன் அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. அப்பா ஒரு வழியாக சேர்ந்தா ஓகே தான், இனிமேவாது காவேரி கொஞ்சம் நல்லா இருக்கணும். இப்படி ஒரு கல்யாணம் ஆச்சு, ஒரு குழந்தை பிறந்து எதுவுமே தெரியாமல் வாழறா, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எப்படி சின்ன பொண்ணும்போது எவ்வளோ அழகாக சந்தோஷமாக இருந்தா,
கடவுள் அவளோட எல்லா சந்தோஷத்தையும் அழிச்சிட்டாரு அப்படின்னு குமரன் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே கங்கா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஆமாங்க, எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, அடிக்கடிக்க காவேரி கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. சரி காவேரி, இதெல்லாம் தைக்கணும் இந்த துணி எல்லாமே அப்படின்னு சொல்கிறாரு.